நேற்று கரண் கார்க்கின்னு ஒரு தோழர் பேசினாரா, ஒரு எழுத்தாளர் பேசினார். அவர் ஏன் கரண் கார்க்கின்னு பேர் வச்சேன்னு சொன்னார். மார்க்சிம் கார்க்கியுடைய எழுத்துக்களால் கவரப்பட்டு அதனால் நான் வந்து தமிழகத்தினுடைய ஒரு கார்க்கியாக ஆகணும், அதனால் நான் வந்து மார்க்சிம் கார்க்கிங்கிற ஒரு பேருக்கு பதிலாக கரண் கார்க்கி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டான்னு சொன்னார். சரி, மார்க்சிம் கார்க்கி எப்போ வாழ்ந்தவர்? 1917. அந்த ரஷ்யா புரட்சி நடந்ததற்கு 2 எழுத்தாளர்கள் காரணம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மார்க்சிம் கார்க்கி, இன்னொருத்தர் லியோ டால்ஸ்டாய். அப்போ 1917 காலகட்டங்களில் வாழ்ந்தவர் வந்து மார்க்சிம் கார்க்கி. அதுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்தவர் வந்து மார்க்சிம் கார்க்கியும் லியோ டால்ஸ்டாய். சரி, ஏன் மார்க்சிம் கார்க்கி வந்து அவ்வளவு ஈர்ப்பாக வந்து நம்முடைய கரண் கார்க்கிக்கு தெரிஞ்சார் அப்படிங்கிறத பல விஷயங்களை சொன்னார். மார்க்சிம் கார்க்கினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தால் அவருக்கு அப்பா கிடையாது. சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார். அம்மா சின்ன வயதிலேயே வேறு ஒரு நபரோடு திருமணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா செத்து போனார். அம்மா நம்ம பாஷையில் சொன்னால் என்ன சொல்கிறது, சரி, அவங்க வந்து இன்னொருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த நாட்டில் அதெல்லாம் இயல்பு, வெளிநாடுகளில். நம்ம நாட்டில் அது வந்து இது. அப்போ இவருக்கு வந்து அனாதையாக நிற்கிறாரு. தாத்தா இருக்கிறாரு, பெரிய முரடன், குடிகாரன். அவருக்கு வேலையே வந்து பேரனை வந்து அடிக்கிறது தான். பாட்டி இருக்கிறாங்க. பாட்டி யாருன்னா ஒரு பிச்சைக்காரியோட மக. ஒரு பிச்சைக்காரியோட மக. அப்பா இல்லை, அம்மா இவர் கூட இல்லை, தாத்தா வந்து ஒரு முரட்டு ஆசாமி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நூற்றுக்கணக்கான வேலைகளை பார்க்குறாரு. இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லை, கஞ்சி குடிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக பல்வேறு வேலைகளை பார்க்குறார். அப்படி வேலை பார்க்குற பொழுது கப்பலில் 2 பேர் மொத்தமாக போய்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த கப்பலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தெல்லாம் சாப்பிட்டு முடித்ததை கழுவி வைக்கக்கூடிய வேலை, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 2 பேர் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்ற கப்பலில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க. அடினா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அடி இல்லை, ஊரா வீட்டு அடின்னு சொல்கிற மாதிரி அவ்வளவு பெரிய அடி. மூர்ச்சையாகி கீழே விழுகிற அளவுக்கு அந்த 2 பேரும் அடிக்கிறாங்க. இவருக்கு பார்த்த உடனே அப்படியே பதட்டமாயிருது. என்னையா பசிச்சிச்சு, அவன் ஏதோ களவாண்டு சாப்பிட்டுட்டான், அதுக்கு எதுக்கு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பையன், ஒரு 12 வயசு 13 வயசு பையன். அப்போ இவருக்கு வந்து என்னென்னா என்ன சொல்கிறதுங்கிற அந்த என்னென்னு புரியலை. இப்போ சமையல்காரன் இருக்கான், அந்த கப்பலில் இருக்க சமையல்காரன். அவன்கிட்ட போய் கேட்குறாரு, ஏங்க இப்படி அடிக்கிறாங்க, செத்து போனால் என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னு. அவன் சொல்கிறான், போடா முட்டாள், உனக்கு என்ன நீ பெரிய மனிதாபிமானியா, இதாண்டா உலகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இயல்பாக சொல்கிறான். இப்போ இவருக்கு வந்து மறுபடியும் இதாகுது, என்னடா இவ்வளோ பெரிய கொடுமையாக அடித்து போடுறாங்க. இப்போ வந்து ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட வந்து உரையாட நிறைக்கும் போது அந்த சமையல்காரன் சொல்கிறான், தம்பி, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா புத்தகங்களை படி. மனுஷங்களை புரிஞ்சுக்கணும்னா புத்தகங்களை படி அப்படிங்கிற ஒரு அடிப்படையை சொல்கிறார். இவர் தினக்கூலி, சாப்பாட்டுக்கு அடுத்த வேளைக்கு வழி இல்லை. ஆனால் அந்த சமையல்காரர் சொன்ன புத்தகங்களை படி அப்படிங்கிறது வந்து மிக ஆழமாக மனசுக்குள்ளே வந்து பாயுது. அப்போ புத்தகங்களை தேட ஆரம்பிக்கிறார், புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வீட்டில் வேலைக்கு இருக்கிறார். வேலைக்கு இருக்கும் பொழுது அந்த வீட்டு எசமானி அம்மா சொல்கிறா, ராத்திரியில் நீ வந்து மெழுகுவர்த்தியை வச்சு படிக்கிற, மெழுகுவர்த்தியில் வந்து அந்த வெளிச்சம், மெழுகுவர்த்தியினுடைய அளவு வந்து குறையுது, அதனால் நீ படிக்காதேங்கிறது. அந்த வீட்டிலேயே இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து படிக்கக்கூடாது தம்பி, வீட்டு வேலையை பாருன்னு மாற்றுறாங்க. அப்போ எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து படிக்கணும். புகைக்கூண்டு தெரியுமா உங்களுக்கு, பார்த்துருக்கீங்களா? சில வீடுகளில், நம்ம வீடுகளில் பழங்காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை புகைக்கூண்டு. அந்த புகைக்கூண்டுனா அந்த சமையல் அறைக்கு மேலே ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அந்த கூண்டு வழியாக தான் புகை போகும். அப்படி ஒரு கூண்டு இருக்குது. அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்து மார்க்சிம் கார்க்கி படிக்கிறார். ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் மார்க்சிம் கார்க்கி படிக்கிறாரு. அப்புறம் அவருடைய அந்த படிப்பு அனுபவம், இதை பற்றிலாம் நிறைய செய்திகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து அதற்கு பிறகு மிகப்பெரிய எழுத்தாளராகி ஒரு 150 வருஷம் கழித்து ரஷ்யாவில் பிறந்த ஒரு எழுத்தாளரை மதுரை உலகத்தமிழ் சங்கத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அடிப்படையானது என்னது?
வாசிப்பு. சரி, அந்த வாசிப்பு அவருக்கு ஏன் ஏற்பட்டது? மனிதர்களை புரிந்து கொள்றதுக்கு நம்மளுக்கு வாசிப்பு தேவைப்படுது. சரியா? அப்போ எதுக்கு வாசிக்கணும் அப்படின்னா மனிதர்களை புரிந்து கொள்ள. மனிதர்களை புரிந்து கொள்ள. நேற்று மலர்வதி பேசுனாங்களா? பேசும்போது என்ன சொன்னாங்க? அப்பா மாதிரி ஒரு ஆள், எனக்கு அப்பா இல்லை, அதனால் அப்பாவா நினச்சிட்டு அவரோட பழகிறேன். அப்போ அப்பனா அவங்களுக்கு ஒரு வயசு, இவங்களுக்கு ஒரு வயசு. சரியா? கடைசியில் என்ன சொன்னான்? என் வீட்டில் பொண்டாட்டி இல்லை, வாரையான்னு கேட்டான். அதைத்தான் நான் என்ன பண்ணேன்? கதையாக எழுதியிருக்கிறேன். அப்போ கதையின் வழியாக நாம் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். கதையின் வழியாக மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். நம்ம சூழலை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ கதையோ கவிதையோ நாவலோ கட்டுரையோ இதெல்லாம் நம்மை புரிய வைப்பதற்கான ஒரு தளமாக இருக்கிறது. சரி, இப்போ புத்தகங்களை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. நேற்று ஒரு உங்கள் பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்கிட்ட வந்தார். ஐயா, எனக்கு வாசிக்கணும்னு ஆசை இருக்குது, நான் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவன், இது வரைக்கும் நான் வாசிக்கவே இல்லை, நான் வாசிக்கணும்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ முதல்ல அதை வாசிக்க ஆரம்பிங்க. கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், எதையாவது முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கதையோ கவிதையோ கட்டுரையோ நாவலோ பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பிடிக்கக்கூடிய விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்து அதிலேயே சேர்ந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ இயல்பாகவே நமக்கு படிக்கணுங்கிற அந்த வேட்கை இயல்பாக இருந்துச்சுன்னா நாம் தேட ஆரம்பிப்போம். சரி, இன்றைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளில் எத்தனை பேர், நம்முடைய தாத்தா பேரில் எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க? யாரும் படிக்கலை. 1901 சென்சஸ் ரிப்போர்ட்டு, இந்தியாவுடைய சென்சஸ் ரிப்போர்ட்டில் தமிழ்நாட்டில் படித்திருந்த எண்ணிக்கை எவ்வளவு? ஆரியர் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து படித்திருந்த விகிதம் என்பது 1%. 100க்கு ஒருத்தர் தான் படிச்சிருந்தவங்க, மீதி 99 பேர் படிக்கலை. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அபத்தனுக்கும் காசு வேணாம், சமத்தனுக்கும் காசு வேணாம், படிக்க மட்டும் வச்சு போடணும். இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் புரியுது அந்த வார்த்தை? அபத்தன்னா ஒன்றுக்கு இயலாதவன், அபத்தனுக்கு காசு வேணாம். நீ எவ்வளோ பெரிய பணத்தை சேர்த்து வச்சுருந்தாலும் அதை வச்சு அவனுக்கு நிர்வகிக்க தெரியலனா அத்தனை பணமும் போயிடும். அப்போ அபத்தனுக்கும் காசு வேணாம், சமத்தனுக்கும் காசு வேணாம்னா அவன் பிழைச்சிக்கிடுவான். பிழைக்கிறவன் அவனா சம்பாரித்து பிழைச்சிக்கிடுவான். அவனுக்கு நீ சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. ஆனால் யாருக்கு சேர்த்து, என்னத்தை கொடுக்கணும்? நம்ம சேர்த்து கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு படிப்பை கொடுக்கணும். அதை சொல்லும்போது சொல்லுவாங்க, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னுடைய சொந்த ஊர் ஒரு 50 கிலோமீட்டர், சாப்டூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் மதுரைக்கு வரைக்கும் நடந்தே வருவாங்க எங்கள் தாத்தா. ஜமீன்தார் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காகிதத்தை மதுரையில் கொடுக்கணும். நடந்து கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய முகவரியை அவருக்கு படிக்க தெரியாது. இன்னும் கேட்டால் எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லல, ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓடி கிணத்தை தாண்டுவாண்டா உங்கள் தாத்தாம்பாங்க. ஒரு பெரிய கிணறை ஜம்ப் பண்ணி தவக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தவராக இருந்தவருக்கு எழுத்த படிக்க தெரியல. அப்போ என்ன பண்ணுவாராம், ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட கேட்கல, ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணுவாங்களாம், அதை படித்து வாய்ச்சி கொடுப்பாங்க. அழுவார் தாத்தா, ஏன்னா படிக்க தெரியல. அதனால் அடிக்கடி என்ன சொல்லுவாராம், அபத்தனுக்கும் காசு வேணாம், சமத்தனுக்கும் காசு வேணாம், படிப்பை மட்டும் கொடுத்துரு. அப்போ படிப்பு என்பது நமக்கு இன்றைக்கு இயல்பாக கிடைக்கிறது. புத்தகங்கள் என்பது நமக்கு இயல்பாக கிடைக்கிறது. அப்போ புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பது நம்ம மனசுக்குள்ளே தோணணும். குதிரை என்ன பண்ணலாம், குளத்துக்கு தண்ணிக்கு வரைக்கும் கொண்டு போகலாம். குடிக்கிறது யார் பொறுப்பு? குதிரை பொறுப்பு. உங்களுக்கு மதுரையில் எத்தனை பேர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு போனீங்கன்னு தெரியல. மிக அருமையாக இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு 7 மாடி கட்டடத்தில் இருக்குது. தனித்தனியாக அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஆசையாக இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் கொண்டு மதுரைக்குள்ளே கொடுத்துருக்காங்க. சென்னையில் எடுத்தால் அண்ணா நூற்றாண்டு நூலகம், திருச்சியில் வருது, கோயம்புத்தூரில் வருது. இந்த மாதிரி நூலகங்களுக்கான
மிகப்பெரிய கட்டமைப்பை இன்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு புத்தகங்கள் கிடைப்பது என்பது மிக எளிமையாக கிடைக்கிறது. வீட்டில் இருக்குது, சரியா, நூலகங்கள் இருக்குது. கவிதா பேசும்பொழுது சொன்னாங்க, நூலகங்களை பற்றி நிறைய அவர் வந்து எழுதுகிறாரு, நூலகத்தை பற்றி சொல்கிறாரு. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது நூலகம். ஒரு சின்ன கிராமத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வசதியான குடும்பத்திலாம் நான் பிறந்தவங்க கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா சின்ன வயதிலே இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி, ஆசிரியராக இருந்தாங்க. ஆனால் ஆசிரியரோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வாசிக்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் கேட்டால், நான் 6வது 7வது படிக்கும் பொழுது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நூலகத்துக்கு போய் ஜெயகாந்தன் புத்தகம் எடுத்து வாம்பாங்க. நான் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன். சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சமைப்பாங்க. சமைக்கிற நேரத்தில் சாம்பார் வைக்கிற நேரத்துக்குள்ளே ஒரு பக்கம் 2 பக்கம் படிப்பாங்க. அப்புறம் சோறு ஆக்குறதுக்குள்ளே ஒரு பக்கம் 2 பக்கம் படிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் 5 பேர், எங்களை பூரா கவனித்து எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி சாப்பாடாக்கி அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு பக்கம் 2 பக்கத்தை என்ன இப்படி படிக்கிறாங்க. அப்போ அந்த படிக்கக்கூடிய ஆர்வம் என்பது நமக்கு நேரத்தை உருவாக்குகிறது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லை சார், ஸோ பிஸி. நான் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே படிக்கணும்னு என்ன வந்துருச்சுன்னா எங்கே போனாலும் நம்ம ஒரு கையில் புத்தகத்தை தூக்கிட்டு போவோம். எனக்கெல்லாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறது அல்லது பேருந்து நிலையத்தில் உட்காந்துருக்கிறதுனா அவ்வளோ ஆனந்தம். ஏன்னா கையில் ஒரு புத்தகத்தை வச்சுருப்பேன். மற்ற நேரத்தில் கிடைக்கிற நேரத்தை விட அந்த நேரத்தில் அருமையாக நம்மளுக்கு நேரம் கிடைக்கும், அப்படிங்கிறத உட்காந்து படிக்க முடியும். அதனால் நேரம் இல்லை என்பது இன்றைக்கு நம்மளுடைய சாக்கு சொல்ல முடியாது. நம்ம முதல் வந்து புத்தகம் எனக்கு கிடைக்கல, புத்தகம் இல்லை என்பதுக்கு இல்லை. தெருவுக்கு இன்றைக்கி வந்து ஊருக்கு நூலகம் இருக்கிறது, படிப்பகங்கள் இருக்கிறது. இன்னும் கேட்டால் 1950 60களில் திராவிட இயக்கம் ஆரம்பித்து வைத்த அந்த படிப்பகங்கள் ஊருக்கு மதுரையில் கீழமாசி வீதியில் 7 படிப்பகம் இருந்துச்சு சொல்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தெருவில் எப்படியா 7 படிப்பகம்னா, திமுக ஒன்று வச்சா அவங்க வந்து காங்கிரஸ் ஒன்று, இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த மாதிரி பக்கத்தில் படிப்பகங்கள் வைத்திருந்தாங்க. அவங்க பத்திரிக்கைலாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படிக்கணும். சரி, அடுத்து நீங்கள்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, சரியா? எழுதுறதுக்கு வாசிக்கணுமா வேணாமா? எழுதுறதுக்கு வாசிக்கணும். சரி, இப்போ கவிதை எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு கவிதை புஸ்தகத்தை வாசிக்கணுமா, கற்ற புஸ்தகத்தை வாசிக்கணுமா, கதை புஸ்தகத்தை வாசிக்கணுமா? மற்ற புத்தகங்களை வாசிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து படைப்பாற்றல் வருகிறது. இப்போ நிறைய வாசிக்க நம்மளுக்கு வந்து படைப்பாற்றல் பெருகும். சொல்லுவாங்கள்ல, கண்டதையும் படி என்று சொல்லக்கூடிய அளவில் நிறைய நம்ம வந்து வாசிக்கிறோம். சரி, கண்டதையும் படின்னு சொல்லும் பொழுது ஒரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பார்க்குறோம், இன்னொரு பக்கத்தில் நிறைய வந்து புத்தகங்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது. எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ என்ன முடிவு பண்ணலாம்? ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க, அந்த புத்தகத்தில் ஒரு 10 பக்கம் படித்த உடனே ஏதோ போர் அடிக்கிற மாதிரி தெரியுது. புத்தகத்தை எடுத்துட்டேமேங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை முழுசும் படிக்கிறதா, இல்லை 10 பக்கத்தோடு நிப்பாட்டிடலாமா? பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தினுடைய புரவலர் ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயா சொல்கிறாருங்க, ஒரு புத்தகத்தை எடுங்க, அந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விறுவிறுன்னு இருந்துச்சுன்னா படிங்க, ஒரு குறிப்பிட்ட பக்கத்துக்கு மேலே படிக்க முடியலன்னா வச்சுருங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்கு அடுத்த புத்தகம் வேறு என்ன புத்தகம் இருக்கோ அதை எடுத்து படிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். அது வந்து அவரவருடைய இயல்பு, நம்ம மாதிரி எடுத்துக்கலாம். நான் சில பெரியவங்களோடு நெருங்கி பழகிருக்கிறேன், அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அவர்களுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் சில புத்தகங்களை படிக்கும் பொழுது நான் அருகில் உட்காந்து பார்த்துருக்குறேன். ஒரு 100 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை எடுத்தாருன்னா ஆங்கில புத்தகத்தை விறுவிறுன்னு படிப்பார். படிச்சுட்டு ஒரு 5-6 பக்கத்தில் ஒரு 4 அண்டர்லைன் போடுவார். நான் கேட்டேன், என்னங்க சார் 100 பக்கத்தில் வந்து ஒரு 4-5 பக்கத்தில் மட்டும் அண்டர்லைன் போடுறீங்க, இந்த புத்தகமே இவ்வளோதான் இந்த புத்தகமே இவ்வளவு தான். இந்த கருத்தை சொல்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு அவர், இந்த உதாரணங்களை கொடுத்துருக்கிறாரு, இந்த எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம வளர்ந்த பிறகு அடிப்படையாக நம்மளுக்கு என்ன வேணும்? எந்த புத்தகத்தை பார்த்தாலும் இந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குது,
என்ன கண்டென்ட் உள்ளே இருக்குது, அதற்கு என்னென்ன உதாரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, இதை ஒரு பகுத்தாய்வு மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், அதை அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும். அப்போ என்ன பண்ணணும், புத்தகத்தை வாசிக்கணும். புத்தகத்தை வாசிக்கணும்னு ஆர்வம் வேணும். ஒரு புத்தகத்தை படிக்கணும். படித்த பிறகு என்ன பண்ணணும், அதில் நம்மளுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளணும் அல்லது அடிக்கோடிடணும். அவற்றை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திக்கிற முடியும். சரி, இப்போ நிறைய புத்தகங்கள் வந்து உலகை மாற்றிய புத்தகங்கள் இருக்குது, உலகத்தை மாற்றிய புத்தகங்கள் இருக்குது, தலைவர்களை மாற்றிய புத்தகங்கள் இருக்குது, தலைவர்களை மாற்றிய புத்தகங்கள் இருக்குது. காந்தியாரை, அண்ணல் காந்தியை மாற்றிய புத்தகம் இது ஹரிச்சந்திர நாடகமா? ஹரிச்சந்திர நாடகமும் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பாதிப்பு உண்டாச்சு. ஆனால் இந்த புத்தகத்தை படித்து தான் நான் இந்த கொள்கையை தேர்ந்தெடுத்தேன்னு காந்தி சொல்கிறார். அது என்ன புத்தகம்? போரும் அமைதியும் இல்லை. இன்னொருத்தங்க என்ன சொல்லுங்க, அன்டூன்னீங்களே, அன்டு தி லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம், கடையனுக்கும் கடை தேற்றம். சரியா? அந்த புத்தகம் தான் என்ன பண்ணுது, முழுக்க முழுக்க காந்தியாருடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் என்னது? அவர் 8வது வகுப்பில் பாஸ் பண்ணுறாரு. அவருடைய உறவினர் என்ன சொல்கிறாரு, நம்ம பரம்பரையிலேயே மிகப்பெரிய படிப்பு படிச்சடா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதற்கு பின்பு அவர் எத்தனை பட்டங்கள் வாங்கினாருங்கிறது நம்ம எண்ண முடியாது. 32 பட்டங்களை வாங்கினவர். ஆனால் 8வது படித்து முடித்த உடனே அவருடைய உறவினர் கொடுத்த புத்தகம் தான் அவருடைய வாழ்க்கையே மாற்றினது. எதை பற்றிய புத்தகம் அது? யாரை பற்றிய புத்தகம்? புத்தரை பற்றிய புத்தகம். புத்தரை பற்றிய புத்தகம் 8வது முடிச்சோன்னு அவர் கிடைத்த அந்த புத்தரை பற்றிய புத்தகம் தான் உலகத்தினுடைய பல்வேறு அந்த மாற்றங்களை அவருக்கு வந்து கொடுத்தது. அப்போ சில புத்தகங்களை படிக்கின்ற பொழுது மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடிப்படை காரணமாகிறது. இன்ஸ்பைரிங் இளங்கோ பேர் கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? நவீன் சொல்லுங்கள். நவீன் யார் அவர்? சொற்பொழிவாளர். தமிழ்லையா, ஆங்கிலத்திலையா, தெலுங்குலையா? வந்தாரா? உங்கள் கல்லூரிக்கு வந்தாரா? ஸ்கூலுக்கு வந்தார். சரி, அவர் என்ன குறைபாடு உடையவர்? பார்வை குறைபாடு உள்ளவர். சரி, இன்ஸ்பைரிங் இளங்கோன்னு ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர் இருக்கிறார். இன்ஸ்பைரிங் இளங்கோங்கிற தலைப்பிலேயே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். அவர் வந்து கண் பார்வையற்றவர். சரியா? கல்லூரிக்குள்ளே போகிறார். கல்லூரிக்குள்ளே முதல்ல உள்ளே போன உடனேயே இவர் வந்து இயல்பாக போய்கிட்டு இருக்கும்பொழுது ராக்கிங்கிற முறையில் இவருக்கு முந்தின ஆண்டை சேர்ந்த ஒரு பையன் வந்து கூப்பிட்றான். இப்போ இயல்பாக நடக்கிறது பல இடங்களில் வந்து ராக்கிங் மாதிரியான இந்த செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ராக்கிங். அப்போ இவரை கூப்பிட்டு, என்னடா உனக்கு கண்ணு தெரியாதான்னு கேட்குறான். இவர் அதுலேயே ரொம்ப அப்செட் ஆகி ஆமாம் அப்படிங்கிறாரு. நீலாம் எதுக்கு வாழணும், சாக வேண்டியதானாங்கிறான். எப்படி இருக்கும்? நம்மன்னா என்ன பண்ணிருப்போம்? கையில் கிடைக்கிறத வச்சு ஒரு சாத்திருப்போமா? ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆவேசம் வருது அவருக்கு. மனசுக்குள்ளே ஒரு ஆவேசம் வருது. நீயெல்லாம் வாழும்போது நான் எதுக்குடா சாகணும், நீயெல்லாம் வாழும்போது நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்பில் முழுக்க ஆங்கிலத்தில் அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்தை கற்றுக்கிற ஆரம்பிக்கிறார். அந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் இவருடைய ஆங்கில ஆர்வத்தை பார்த்துட்டு தனியாக அவருக்கு டியூஷன் மாதிரி எடுத்து அந்த ஆங்கிலத்தை பேசுவது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தராரு. இன்றைக்கி சென்னையில் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அவர் நிறுவனத்தில் 10 பேர் வேலை பார்க்குறாங்க. 10 பேருக்கு அவர் சம்பளம் கொடுக்குறாரு. அவர் பேர் என்ன பேர்? இன்ஸ்பைரிங் இளங்கோ. அப்போ அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குது. ஒரு விரலால் ஜெயித்தவள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் யாராவது படிச்சிருக்கீங்களா?
ஒரு விரலால் ஜெயித்தவள், மாலினி சிப் அப்படிங்கிற ஒரு பெண் எழுதின புத்தகம். செரிப்ரல் பாலிசி அப்படிங்கிற நோயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செரிப்ரல் பாலிசி யாருக்காவது தெரியுமா அந்த நோயை பற்றி? தெரியாது. சரி, அது ஒரு வகையான முடக்குவாதம். ஒரு கை ஒரு கால் வந்து இயல்பாக அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. பிறக்கும் பொழுதே மாலினி சிப்பியும் அந்த குறைபாட்டோடு பிறக்கிறாங்க. அப்படி குறைபாட்டோடு பிறக்கும் பொழுது அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க இப்படி ஒரு குறைபாட்டோட ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதனால் என்ன பண்ணிரு, என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில், கள்ளிப்பாலை ஊற்றி கொன்னுரு. சரி, பாம்பேயில் கள்ளிப்பால் கிடைக்காது, அங்கே என்னத்தை ஊற்றி கொள்ள சொன்னாங்கன்னு தெரியல. சரியா, நம்ம ஊரில் பூரா கள்ளிப்பால் வச்சுருக்கானுங்க, அல்லது அந்த நெல்லு மணி வச்சுருக்கானுங்க, பொம்பளை பிள்ளை வேணாம்னா கொள்றதுக்கு. சரியா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ரிவர்ஸில் வயசானவங்களை என்ன பண்ணுறாங்க, முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது அது ஒரு வகை. அதை தாண்டி கருணை கொலை, அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, ஊசி வேற, இளநீர் என்ன பண்ணுவாங்க, நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றி குளிக்க வச்சு ஒரு பாட்டில் இதில் டம்ளரில் நல்ல குளிர தேங்காய் தண்ணியை கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க. சரியா, அப்போ முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பிறக்கிற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் இந்த செரிப்ரல் பாலிசி அப்படிங்கிற நோயோடு பிறக்கக்கூடிய மாலினி சிப், இன்றைக்கி அவங்க ஒரு பாம்பேயினுடைய லைப்ரரியில் நூலகர், அந்த அம்மா நீங்கள் போய் மாலினி சிப் அப்படின்னு முகநூலில் போட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த இது வரும், தலை வரும். அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுது, உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஆள் என்று யாருன்னு கேட்டால் நான் தான், மாலினி சிப் தான் நான் உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேங்கிறது. அவ்வளோ பெரிய குறைபாட்டோடு இருக்கக்கூடியவங்க, உலகத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சியான இருக்கவங்க நான் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு விரலால் ஜெயித்தவள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வந்துச்சு, இந்த ஒரு விரலால் நான் எப்படி டைப் பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி கணினியை பயன்படுத்தி நான் முன்னேற முடிஞ்சது அப்படிங்கலாம் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான புத்தகங்களை நாம் வாசிக்கிற பொழுது, அதை பற்றி படிக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தி கிடைக்குது. நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, +2 முடித்தோடனே நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம அப்பா அம்மாலாம் எங்கே போகிறாங்க, ஜோசியர்கிட்ட. எதுக்கு, படிக்கமா வேணாமா, என் பிள்ளை படிக்குமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள் ஜோசியரே. அவர் என்ன சொல்லுவார், ஆம்பளை பிள்ளைனா படிக்கட்டும்னு விட்டுருவார், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நேரம்லாம் சரியில்லைப்பா, அதனால் நீ சீக்கிரத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு, இல்லைன்னா என்னத்தையா ஒரு கட்டத்தை போட்டு சொல்லுவார். அப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு உலக வழக்கில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கக்கூடியது என்னது, புத்தக வாசிப்பு. அப்போ புத்தகம் என்பது நமக்கு மிக எளிதாக இன்றைக்கு கிடைக்கிறது. அந்த புத்தகத்தை வாசிப்பதனால் நமக்கு மிகப்பெரிய ஊக்கம் கிடைக்குது. புத்தகத்தை வாசிக்கிறதுனால சக மனிதர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்னு ஜெயகாந்தனுடைய ஒரு சிறுகதை இருக்குது. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? தவறுகள் குற்றங்கள் அல்ல. இதே நான் சொன்ன மலர்வதி சொன்ன கதையே தான், ஆனால் வேறு மாதிரி இருக்கும். அது தவறுகள் குற்றங்கள் அல்ல. ஒரு கல்லூரி ஒரு நிறுவனத்தில் மேலாளர் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு பெண்மணி இருக்கும், அவர் அப்பா மாதிரி இருப்பார், இந்த பிள்ளை குழந்தை மாதிரி, அவருடைய மக மாதிரி இருக்கக்கூடிய வயசு. இந்த பொண்ணு இயல்பாக பழகும். ஒரு கட்டத்தில் அந்த ஆள் இந்த பொண்ணுகிட்ட மோசமாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போ சொல்லுவா, உங்களை பெரிய அளவுக்கு நான் நினச்சிருந்தேங்க, இப்படி மோசமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி திட்டுவா. அந்த ஆள் ரொம்ப வெக்கப்பட்டு போய் அப்படியே கூனி கூறி உட்காந்துருவான். மறுநாள் அலுவலகத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி நீ தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருத்தி இயல்பாக அவன் அந்த வாழ்க்கையை வாழ்கிறது மாதிரியான அந்த அலுவலகம் நடக்கிற மாதிரி எழுதிப்பார் ஜெயகாந்தன். அப்போ ஒரே நிகழ்வை வேறு வேறு கோணங்களில் பார்க்கக்கூடிய தன்மையை நம்மளுக்கு கொடுக்கும் எது, புத்தகம். அப்போ சில பேர் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல,
கடவுள் என்னை மட்டும் ஏன் இப்படி வதக்கி எடுக்கிறாருன்னு தெரியல. இல்லைடா, அப்படிலாம் ஒன்று இல்லை. நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் மிகப்பெரிய துன்பங்கள் இருக்கிறாங்க. மாலினிசி புத்தகத்தை படித்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய துயரம் யாருக்கு நம்மள இல்லை. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுது, உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாளர் அப்படிங்குது. நம்ம ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாமா வேண்டாமா? சொல்லலாமா வேண்டாமா? என்ன சத்தமா? சொல்லலாம். சரியா? அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிறைய செய்திகளை நம்ம புத்தகங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்போ புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிப்பது? எப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிப்பது? எப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கிறதுங்க பாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் போல கத்தியை எதுக்கு பயன்படுத்தலாம்? எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? வெட்டவும் பயன்படுத்தலாம், குத்தவும் பயன்படுத்தலாம், வெங்காயத்தை நறுக்கவும் பயன்படுத்தலாம், ஒரு ஆளை காலி பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். அது யாருடைய கையில் இருக்குது? கையில் யார் வச்சிருக்கிறாரோ அவருடைய மனநிலையை பொறுத்தது, அவருடைய சூழலை பொறுத்தது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் நாம் புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது, புத்தகம் நம் கையில் இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய புத்தகம் வருது. அப்போ நமக்கான புத்தகம் எது, நம்மை உயர்த்தக்கூடிய புத்தகம் எது அப்படிங்கிறத அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறணும். எங்களை போன்றவர்கள் தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, டாக்டர் கலைஞரை, இவர்களை போன்றவர்களுடைய இலக்கியங்களை நிறைய படித்திருக்கிறோம். புதுமை பித்தன், கு அழகிரிசாமி, அது மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு சிறுகதை எழுத்தாளர்களை படித்திருக்கிறோம். மாபாசான், நம்முடைய மாக்சிம் கார்கி, தஸ்தாவேஸ்கி, டால்ஸ்டாய், இவர்களுடைய கதைகளை போல நிறைய தொடர்ந்து படிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான பல்வேறு சூழல்களில் இருக்கவங்க படிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய, சொன்னீங்கல்ல, படிக்க படிக்க நமக்கு சொல்வளம் மட்டும் இல்லை, எப்படி அவங்க வித்தியாசமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறை இன்னொரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லலாமா? இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு இந்தியாவில் குற்றமாக இருக்குமா? இங்கிலாந்தில் 100 நாட்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அகிலான்னு ஒரு பெண்மணி, கோயம்புத்தூர்காரங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் இருக்கவங்கெல்லாம் நம்மெல்லாம் ரொம்ப சரியாக நடக்கிறது மாதிரி, குடும்பத்தை பார்க்குறது மாதிரியும், இங்கிலாந்தில் இருக்கவங்கலாம் குடும்பத்தை விட்டு விலகி போய் தாறுமாறாக தெரியுற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் நேரடியாக போய் 100 நாட்கள் மட்டுமல்ல 2 ஆண்டு அங்கே தங்கி பார்த்தேன். குடும்ப அமைப்பு நம்மளை விட இங்கிலாந்தில் மிக நன்றாக இருக்கிறது. யார் சொன்னது? அகிலா புகழ்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்காரங்க எழுத்தாளர். நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரியான ஒரு கற்பிதங்கள் இருக்குது. நம்ம தான் ரொம்ப உயர்ந்த கலாச்சாரத்தை உடையவருங்க, உயர்ந்த பண்பாடு, உயர்ந்த கலாச்சாரம் இருக்குது, அதெல்லாம் இல்லை. அதற்காக மற்ற நாடுகளில் ரொம்ப மோசமாக இருக்காங்க மாதிரி ஒரு இது இருக்குது. எவ்வளவு பெரிய மோசமான நாடாக இருந்தாலும் நீங்கள் வெளிநாடுகளில் ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் போய் பக்கத்தில் போய் நிற்கக்கூட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். உடனே போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுவான். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இருக்கா? இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பரவாயில்லை. வடநாட்டில் நான் சண்டிகருக்கு போயிருக்கும்பொழுது நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு, திடீர்னு ஒருத்தன் பைக்கில் நிப்பாட்டி வாரையான்னு கூப்பிட்றான். என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இங்கெல்லாம் சகச நேரு, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, இங்கே இயல்பாக நடக்கும், இங்கே இதை பார்த்து நீ டென்ஷன் ஆகாதேங்கிறான். அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உலகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் நமக்கு அடிப்படையாக புத்தக வாசிப்பு என்பது தேவைப்படுகிறது. அப்போ எப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கணும்னா, நம்மளை மேம்படுத்தக்கூடிய, நமக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய புத்தகங்களை வாசிக்கணும். இனி வரும் உலகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், பெரியார் எழுதின புத்தகம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம், இன்றைக்கும் பேசப்படுகிறது. பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இன்றைக்கி படித்தா கூட நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னடா பெருசு இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் நான் ஒரு ஆணாக இருந்து அதை படிக்கிறதுக்கும், என்னுடைய தாயின் நிலையில், என்னுடைய தங்கையினுடைய நிலையில் படிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதில் விதவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையை பற்றி படிக்கும் பொழுது எங்கள் அம்மாவுடைய நினைவு அப்படியே வருது எனக்கு. எங்கள் அம்மா ஏற்கனவே சொன்னேன்,
அவங்க வந்து சின்ன பிள்ளையிலே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. நல்ல வந்து அவங்க வந்து மிக போல்டான பெண்மணி. போல்டான பெண்மணின்னா தோசை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் ஊர் பக்கம் இந்த சுருட்டை பாம்புன்னு நிறையாலாம் வரும். தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பாம்பு பக்கத்தில் வந்துச்சுன்னா தோசையை சுற்றி போடுறது போல் பாம்பை ஒரு போடுவாங்க. பற்றி நறுக்கி போட்டு 2 போட்டு போட்டுட்டு அந்த சோப்பை எடுத்து இது தோசை கரண்டி எடுத்து சோப்பை கழிட்டு அவங்க காட்டில் தோசையை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு மன உறுதி உள்ள பெண்மணி. ஆனால் அவங்க நான் 7வது படிக்கிற பொழுது பக்கத்து வீட்டில் ஒரு விசேஷம், நிச்சயதார்த்தம். அந்த எனக்கு உறவினர் தான், அத்தை முறை வேணும். அவங்க வந்து எங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க, வாப்பா நீ வந்து முத்துக்கிருஷ்ணம்மா வாமா, நீ கட்டாயம் வந்து இந்த நிகழ்வுக்கு வரணும்னு கூப்பிட்றாங்க. எங்கள் அம்மா போகிறாங்க. போயிட்டு வந்து அப்படி ஒரு அழுகை எங்கள் அம்மா அழுகிறாங்க. நான் வாழ்க்கையில் அப்படி அவங்க அழுதே பார்த்ததில்லை. என்னங்கம்மான்னு கேட்குறேன். இல்லைடா அவள் வற்புறுத்தி கேட்டா, அதனால் நான் போனேன். இன்னொரு பொம்பளை அவளுக்கு சொந்தக்காரி வந்து முண்டச்சி நீ ஏன் வந்த, அந்த சொல்லலாம் நம்மளுக்கு தெரியாது, அந்த வேதனை நம்மளுக்கு புரியாது. அந்த வேதனையோடு நீங்கள் பெரியாருடைய அந்த பெண்ணியின் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த விதவைத்தன்மையை படித்தால் நமக்கு புரியும் ஏன் இப்படி ஒன்று இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்தளவில் ராஜாராம் மோகன் ராய் அவர் என்ன பண்ணார், சதி என்கிற அந்த உடன்கட்டை முறையை ஒழித்தார். அந்த உடன்கட்டை முறையை ஒழிப்பதற்கு முன்பு அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னது, அவருக்கு வந்து அம்மா இல்லை, அண்ணனுடைய மனைவி தான் அம்மா மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல குடும்பத்தில் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க, 10, 15, 16 இந்த மாதிரிலாம் வந்து குழந்தை. இப்போ தான் 2 பேர் 3 பேர்லாம் இருக்குது. இப்போ நம்ம மாமாக்கள்னு கேட்டால் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. தாத்தாக்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் தெருவிலேயே கேப்பக்கலின்னு அவருக்கு புனை பெயர், குருசாமின்னு பேர், அவருக்கு 16 குழந்தைகள். இப்போ இந்த மாதிரியாக இருக்கிறது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இயல்பாக இருக்கும். அப்போ அந்த வீட்டில் முதல் குழந்தைக்கும் கடைசி குழந்தைக்கு எவ்வளோ இடைவெளி இருக்கும், 16 பிள்ளைனா 32 வயசு, குறைஞ்சபட்சம் ஒரு 30 வயசாக இருக்கும். அப்போ அந்த அவருடைய ராஜாராம் மோகன் ராயுடைய அம்மா இறந்த பிறகு அவங்களுடைய மதினி அண்ணி தான் வந்து முழுக்க அம்மா மாதிரி இந்த இவரை பார்த்துக்கிறாங்க. திடீர்னு வந்து அண்ணன் இறந்து போகிறார். அண்ணன் இறந்து போனோன்னே சுடுகாட்டுக்கு இந்த அம்மாவையும் அலங்கரித்து கூட்டு போகிறாங்க, மதினியும். இவர் சுடுகாட்டுக்கு போகிறாரு. மிகப்பெரிய அளவிற்கு அந்த வேத மந்திரம்லாம் ஓதி எல்லாம் பண்ணி முடித்த பிறகு நீயும் தீக்குள்ளே போங்கிறாங்க. தீக்குள்ளே போங்கில அவங்க மதினி வந்து மாட்டேங்குது. அண்ணி வந்து வேண்டாம், நான் சாக விரும்பலை, அவர் எனக்கு பிரியமானவர் தான், ஆனாலும் நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லி மாட்டேங்கிறாங்க. அப்படியே தூக்கி உள்ளே போடுறாங்க. தூக்கி உள்ளே போடும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதி கொஞ்சம் எரிஞ்ச நிலையில் அப்படியே வெளியே ஓடியாராங்க. இவர் கதறாரு. யார், ராஜாராம் மோகன் ராய். இருக்கிற ஆட்கள் கூட விட்டுறியா, எங்களுக்கு அம்மா மாதிரி, அண்ணன் இல்லைனாலும் அந்த அம்மா பார்த்துக்குருவாங்க அப்படி என்று கதறுகின்ற பொழுது, உங்கள் அண்ணன் சொர்க்கம் போகணுமா வேணாமா, உங்கள் அண்ணன் சொர்க்கம் போகணுமா என்ன பண்ணணும், இவங்க கூட போனால் தான் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா உங்கள் அண்ணன் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி கையையும் காலையும் கட்டி உள்ளே தூக்கி போட்டு எரிக்கிறாங்க. இதை ராஜாராம் மோகன் ராய் நேருக்கு நேராக பார்க்குறாரு. பார்த்த பிறகு தான் என்னன்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சதியை ஒழிக்கிறது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அதற்காக பாடுபட்டு அந்த சதியை ஒழிக்கிறாரு. இப்போ இப்படிப்பட்ட தகவல்களை நான் புத்தகத்தின் வழியாக படிக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது அடிப்படையாக நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இப்படி நிகழுது, ஏன் இப்படி நிகழ்ந்துச்சு, ஏன் நம்ம தாத்தா படிக்கலை, ஏன் நம்ம பாட்டி படிக்கலை, எப்படி நம்ம படிக்க முடியுது, எப்படி இப்படி வசதியாக வந்து ஒரு அரங்கத்தில் வந்து நாம் வந்து ஒரு படைப்பாளர் ஆக வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு எப்படி உட்கார முடியுது. இன்னும் கேட்டால் ஒரு பெண்மணி மணிமொழின்னு நினைக்கிறேன், ஐயா நாங்கள் வந்து ரொம்ப தயக்கத்தோடு வந்தோம் பயிலரங்கத்துக்குள்ளே வரும்பொழுது, ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேசலாம், நம்மளும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னாங்க. அப்போ இந்த நம்பிக்கைக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது என்பது எது, படிப்பு. அடிப்படையாக இருப்பது என்பது படிப்பு. அப்போ அந்த படிப்பு என்பது நமக்கு எதனால் மறுக்கப்பட்டது, நாம் பிறந்த ஜாதினால் மறுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் படிக்கணும், அதற்கு கீழே இருக்கவங்களாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ இந்த மாதிரியான வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்களை உருவாக்க முடியும். சரி,
ஒரு புத்தகத்தை படிக்கிறோம். படித்து முடிச்சுட்டு நம்மளாக வச்சுக்கிறோமா, யார்கிட்டையாவது சொல்லணுமா? யார்கிட்டையாவது சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? நம்ம சொல்கிறோம், நான் வந்து ஒரு கதையை படிச்சிருக்கிறேன், இப்போ வந்து அந்த கதையை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயா இசையன்பன் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு வந்து நிறையா வேலைகள் இருக்கும். ஐயா இசையன்பன் ஐயா, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், உட்காருங்கன்னா உட்கார்றதுக்கு ஒரு நேரம் இருக்குமா? நேரம் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக என்ன பண்ணலாம்? ஒரு புத்தகத்தை பேசலாம். பேசும்பொழுது என்ன ஆகும்? அந்த புத்தகத்தை பற்றிய நம்மளுக்கு இந்த 2 பேரும் அதைத்தான் பண்ணுறோம். பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றமோ, வாருங்கள் படிப்போமோ, வாருங்கள் படைப்போம் குழுவோ என்ன பண்ணுறோம்? ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சொல்லுறோம். பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தில் நம்முடைய கவிஞர் கவிதா அவர்கள் நிறைய புத்தகத்தை வந்து பேசியிருக்கிறாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அவங்க. அவ்வளவு பார்த்தா இவங்க பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஆனால் ஒரு புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா, அந்த புத்தகத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அப்படி ஒரு ஆற்றலோடு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், அம்மா நீங்களாம் பேச வந்தீங்கன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த அளவிற்கு வந்து நீங்கள் வந்து புத்தகத்தை வந்து ரொம்ப ஆழமாக சொல்கிறீங்க. அப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன், அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எங்கே சொல்கிறது? நம்ம வீட்டில் சொல்ல முடியாது. அப்பாட்ட அம்மாட்ட சொன்னால் டே எங்களுக்கு வேலை இல்லையா அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் பாதி ஓட்டலாக இருக்கும். சரியா? ஓட்டி ஓட்டி நம்மளை படிக்கிறதே மறக்க சில நேரம் ஆயிடும். அப்போ என்ன பண்ணோம்? அந்த மாதிரி படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய ஆட்களை நாம் தேர்ந்து எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட பேசணும். வாருங்கள் படிப்போம் குழு அப்படி ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சனிக்கிழமை சாயங்காலம் 7:30 to 9 மணி அதில் வந்து ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவாங்க. நான் நிறைய புத்தகங்களை பற்றி அதில் வந்து பேசியிருக்கிறேன். சொன்னாங்க இல்லையா, 17 புத்தகங்களை பற்றி, 200ல் 17 நான், 25 ஒளிவண்ணன். அப்போ இந்த மாதிரியான புத்தகங்களை பற்றி பேசுகிறோம். ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறேன், உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு நான் பேசி முடித்த பிறகு கனடாவிலிருந்து பாலசுப்ரமணியன் என்கிற ஒரு வாசகர் அந்த அந்த நிகழ்ச்சியை கேட்டவர், ஐயா உங்கள்கிட்ட பேசலாமான்னு கேட்குறாரு. பேசுங்க தோழர். அது ஏன் நான் பேசின புத்தகத்தை பற்றி பேசுகிறேங்கிறீங்க, பேசுங்க அப்படின்ட்டேன். 1.25 மணி நேரம் பேசினாருங்க. உண்மையிலே எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது. ஒரு புத்தகத்தை பற்றி பேசியதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையவே சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஐயா எனக்கு படிக்க தெரியலைங்க, எங்கள் வீட்டில் முதல்ல படிக்கிறதுக்கான சூழல் இல்லைங்க, அப்புறம் படித்தேங்கய்யா, படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து கனடாவில் இருக்கிறீங்கய்யா, நான் ஒவ்வொரு தடவையும் கனடாவுக்கு வருகின்ற பொழுது என்ன கொண்டு வரலையோ நிறைய புத்தகங்களை வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்தாளர்களையும் சொல்கிறார். அப்போ ஒரு புத்தக வாசிப்புங்கிறது உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும், உங்களை மிகப்பெரிய ஆட்களோடு ஒரு தொடர்பு கொள்ள செய்யும். மதுரைக்கு இறையன்பு சார் வந்த உடனே ரீடர்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு அரங்கத்தை வந்து ஆரம்பித்தாங்க 2002. அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய வாசிப்பை நேசிக்கக்கூடிய நல்லா வந்து புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஆட்களாக வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ரீடர்ஸ் கிளப்னு சொல்லிட்டு அரவிந்த் ஆஸ்பத்திரியில் நடந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 1 ஒரு 2 புத்தகத்தை பற்றி பேசுவாங்க 2 பேர், அதை பற்றி ஒரு கலந்துரையாடல். இப்படியாக ஒரு மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளோடு எனக்கு தொடர்பு உடம்பு கிடச்சிது. மிகப்பெரிய ஆட்கள், எழுத்தாளர், அது வரைக்கும் வாசிக்கிற ஆள் தான் எனக்கு தெரியும். அந்த அமைப்புக்குள்ளே போன பிறகு தான் எழுத்தாளர்கள் மதுரைக்குள்ளே இத்தனை பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதை விட கீதா இளங்கோவன் ஒரு எழுத்தாளர், அவங்க சொன்னாங்க ஜன்னல் ஓரத்தில் சிறுமி அப்படிங்கிற ஒரு புத்தகம், டோட்டோசான்ங்கிறவங்க எழுதின புத்தகம். யாராவது படிச்சிருக்கீங்களா? படித்து பாருங்கள். சாகித்ய அகாதமி வெளியீடு 30 ரூபா 35 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும், சின்ன புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன். பேசி முடித்த பிறகு அந்த அம்மா சொல்லுது, ஐயா இந்த புத்தகம் என் மேசையில் 1.5 வருஷமாக இருக்குது, ஒரு 10 புத்தகம் வச்சுருக்கேன், அந்த 10 புத்தகத்தில் ஜன்னல் ஓரத்தில் சிறுமியும் இருக்குது, ஆனால் நான் நாளைக்குள்ளே இந்த புத்தகத்தை போய் படிச்சிருவேன். நம்ம மேசையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்க வைக்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு? யாரோ அந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த புத்தகம் நல்ல புத்தகம் என்று சொல்லக்கூடிய தன்மையை நமக்கு வந்து அந்த வாருங்கள் படைப்போம் குழு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம்லாம் கொடுக்குது.
பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 6:30 முதல் 8 மணி வரை அந்த நிகழ்ச்சி இணையத்தின் வழியாக நடக்குது. உலகத்தினுடைய பல பகுதி கலந்துக்கிறாங்க. பெரும்பாலும் திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் என்பது. வாருங்கள் படிப்போம் குழுவை பொறுத்தளவில் எல்லா புத்தகங்களையும் பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. சரி, புத்தகத்தை பற்றி ஒருத்தர் படித்து சொல்கிறாங்க, அதை கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை? புத்தகத்தை பற்றி அவங்க பார்வையில் அருமை குரலினி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம், ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பார்வை இருக்குது, இன்னொருத்தங்க வாசித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. ஒரு நீச்சலை பற்றிய ஒரு சிறுகதை எனக்கு கணையாளியில் சிறுகதை எனக்கு அவ்வளவு ஈர்ப்பாக இருந்தது. எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு நண்பர் அவர்கிட்ட போய் கொடுத்து ரொம்ப அருமையான கதை சொக்கலிங்கம் நீங்கள் படித்து பாருங்கன்னு கொடுக்குறேன். அவர் படித்து பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே நல்ல கதை மாதிரியே தெரியலையே நேரு, நீங்கள் என்ன இவ்வளோ நல்ல கதை இன்னும் சொல்கிறீங்க அப்படின்னாரு. திருப்பி கேட்டேன், உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு. நீச்சல் தெரியாதியான்னாரு. வேண்டாமே, உன்னை பார்த்து நான் கொடுத்ததே தப்பு, ஏன்னா நீச்சலை பற்றிய முழுமையான கதை அது. அப்போ நீச்சலை பற்றி தெரிந்து அந்த நீச்சலோடு விளையாடக்கூடிய அந்த நீச்சலோடு பழகக்கூடியவங்களுக்கு மிக ஈர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கதை. அப்போ ஒவ்வொருவருடைய பார்வையை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. சுபாஷின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க. அவங்க புத்தக திறனாய்வு பண்ணும்பொழுது எப்பொழுதுமே எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்கும். ஒரு 100 பக்க புத்தகமாக இருக்கும், அதற்கு பவர் பாயிண்ட் போடுவாங்க. அந்த புத்தகத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கிறதுக்கு நிறைய படங்களை போடுவாங்க. ஒரு 100 பக்கத்தை சொல்லுவதற்காக ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எவ்வளவு மெனக்கிடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய திறனாய்வு மூலமாக எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான பல்வேறு தலைப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பரிமாணங்களை பல்வேறு அணுகுமுறைகளை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். சரி, அப்புறம் சில பேருக்கு கவிதை பிடிக்கும், சில பேருக்கு கதை பிடிக்கும், சில பேருக்கு நாவல் பிடிக்கும். இந்த அரங்கில் சிறுகதைகளாக எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்க கைதுங்க பார்ப்போம். சரி, நவீனுக்கு சிறுகதை பிடிக்காது, படிக்கல, அதனால் பிடிக்கல. அப்போ நீங்கள் தெரியாது, அதனால் எனக்கு பிடிக்குதா பிடிக்கலான்னு தெரியல. நல்ல கருத்து. சரி, கவிதை பிடிச்சவங்களா? அருமை. நாவல்? நீங்கள் அண்மையில் சமீபத்தில் படித்த நாவல் நீங்கள் தான், உங்கள் பேர்? மாயா வினோதினி. அருமை அருமை. சாகித்ய அகாதமி விருதுல வாங்கணும் போகுது, கைதட்டலாமா? சரி, மாயா வினோதினி நீங்கள் தான். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த நாவலை பற்றி சொல்லணும். நீர் வழிபடுவோம் என்ன சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? மன ஆறுதலுக்கு அருமை. அடுத்து நாவல் படித்தவங்க கைது கொண்டவங்க. நீங்கள் இப்போ சமயத்தில் படித்த புத்தகம் கடல் புறத்தில் வண்ண நிலவன். ஒரு 3 நிமிஷம் சொல்லாமா? மைக் இருந்துச்சா? வண்ண நிலவனுக்கும் மற்ற எழுத்தாளர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நெய்தல் திணையா? அவர் திருநெல்வேலிக்காரர், எங்கிறனால நெய்தல் திணைங்கிறீங்களா? கடல்புறத்தில் அப்படின்றது நான் எப்படி அந்த புத்தகத்தை வாசித்தேன் அப்படின்னா, காலச்சுவடு பதிப்பகத்தில் அந்த அட்டை பக்கத்தில் சைடில் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நெய்தல் திணையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதல் சொட்டு அந்த சீனிப்பால் தொட்டு வைப்பாங்கள்ல, அதை தொட்டு வைக்கிறது கடல் நீரையும் அந்த உப்பு நீரை தான் தொட்டு வைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அங்கே பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும்,
அப்போ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ப துன்பங்களை வந்து தாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு இருந்துச்சு. இந்த இதுதான் வந்து என்னையே அந்த புத்தகத்துக்குள்ளே போக வச்சது. உங்கள் பேர்? தவசிமுத்து. தவசிமுத்துக்கு ஒரு கைதட்டலாமா? அறிவால் ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு நாவல் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவால் ஜீவிதம் தமிழில் வந்து யூமா வாசிகி வந்து மொழிபெயர்த்துருக்காங்க. மலையாளத்தில் வந்து ஜோஸ் பாலுக்காரன். படிச்சிருக்கீங்களா? யார் எழுதுறது அது? சரி வந்து ஒரு நோய் ஒன்று வரும். சரி சொல்லுங்க. கம்யூனிசம் சார்ந்த ஒரு அப்படியே பின்புலத்தை லைட்டாக வரும். அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஒன்று வரும். அந்த நோய் வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க, அந்த ஊர் நோய் வந்து எல்லாமே சிரிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு முன்னாடி படித்த ஒரு ஞாபகம் சார். உங்கள் பேர்? ஜிப்சி. சிப்சிக்கு ஒரு கைதட்டலாமா? ஒரு நாவல் என்ன பண்ணும், ஒரு நாவல் என்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அறிவால் ஜீவிதம். இந்த அறிவால் ஜீவிதம், இந்த அறிவாள்ங்கிறது வந்து ஒரு அரிதான நோய், ஒரு அரிதான நோய், மலைவாழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய். இந்த ஜோஸ் பாலூர்காரங்க வந்து ஒரு ஆசிரியர். பழங்குடி பள்ளிக்கு அங்கே வேலைக்காக அவர் போகிறாரு. வேலைக்கு போன இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த நோயை பற்றி வந்து அவர் வந்து அறிகிறார். அந்த நோயை பற்றி அறிகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூட நம்பிக்கையினால் அதற்கான ஒரு தடுப்பூசியோ அதற்கான சுகாதாரமான வழிமுறைகளோ இல்லாமல் நிறைய பேர் சாகிறத பார்க்குறார். அப்போ ஒரு பெண் அறிவால் ஜீவிதம் அப்படிங்கிற அந்த நூலில் வரக்கூடிய அந்த கதாநாயகி என்ன பண்ணுவான்னா, ஒரு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும். நிச்சயதார்த்தம் ஆன நேரத்தில் இவளுக்கு வந்து இந்த அருவாள் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்துருச்சுங்கிறது தெரியும். உடனே நிச்சயிக்கப்பட்ட அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, உனக்கு வந்து அருவாள் நோய் வந்துருச்சு, அதனால் நான் உன்னை வந்து திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிடுவான். அப்போ இன்னொரு அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு தொற்று நோய் மாதிரி அந்த அரிவாள் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கும். அந்த நோயை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, உடம்புனுடைய ஒரு பகுதியில் அப்படியே பழுப்பு நிறத்தில் ஒரு குறியீடு மாதிரி வரும், அப்படியே உடம்பு பூரா பரவும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி வருகின்ற பொழுது ஒரு 2 வருஷத்துலேயே 3 வருஷத்துலேயே அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய 100க்கு 70 பெண்களுக்கு மட்டும் வருது. ஆண்களில் ஒரு சிலருக்கு தான் இருக்குது. பெண்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த நோய் வந்து வருது. அப்போ இந்த ஜோஸ் பாலூர்காரன் அதை வந்து பார்க்குறாரு. இது வந்து கொடுமையாக இருக்குது, இவங்களை சொல்லி திருத்தவும் முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரிவாள் நோய் வந்தோடனே பழுக்க இரும்பை காய்ச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் சூடு வச்சு இழுத்துக்கிறாங்க, அல்லது ஒரு மூலையில் போய் அப்படியே பதுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவருக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய மன வருத்தமாகி அதை ஒரு நாவலாக எழுதுகிறார். அந்த நாவலுக்கு பேர் வந்து அறிவால் ஜீவிதம். அந்த நாவல் வந்த உடனேயே மலையாளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளும் அந்த நாவலை பற்றி பேசுது. நாவலை பற்றி பேசுதுன்னா பழங்குடி மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவாளுங்கிற நோயை பற்றி பேசுது, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வசதி இல்லாமை பற்றி பேசுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டே முன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த பகுதியில் போய் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்த அறிவாள் நோயை போக்குவதற்கான அத்தனை வேலையும் பார்க்குறாங்க. ஒரு எழுத்தாளர் அறிவால் ஜீவிதம் என்கிற ஒரு நாவலை எழுதி ஒரு 10 வருடத்தில் அந்த பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய நாவல் தான் அது அறிவால் ஜீவிதம். புரியுதா? அப்போ நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அதை வந்து தீர்ப்பதற்கு ஒரு வழி என்னது? எழுதுறது. தீர்ப்பதற்கான ஒரு வழி எழுதுவது. அப்போ இந்த மாதிரியாக ஒரு வாசகன் என்பது சாதாரணமாக இல்லை. முத்துலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முத்துலிங்கம் படிச்சிருக்கீங்களா? அதுவும் சிறுகதை படித்தது இல்லையா? ஈழத்தைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர், நாம் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு எழுத்தாளர். நிறைய வந்து அவருடைய கதைகளில் நிறைய செய்திகளை சொல்லுவார். அவர் வந்து அண்மையில் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார், ஒரு புத்தகத்தை நான் தேடி போனேன். கனடா நாட்டில் ஒரு புத்தகத்தை பற்றி நிறைய விளம்பரம் வருது. அந்த புத்தகத்தை வந்து படிக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போகிறாரு. லைப்ரரிக்கு போனால்
மேலை நாடுகள் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு புத்தகத்தை போய் இப்போ நான் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு போகிறேன், ஒரு புத்தகத்தை கேட்குறேன், இருக்குன்னா இருக்கும்பாங்க, இல்லைன்னா இல்லைம்பாங்க. ஆனால் நான் வேணுமான்னு கேட்கும் பொழுது நேரு கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் கனடாவில் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு புத்தகத்தை ஒருத்தர் கேட்டு வர்றாருன்னா, இப்போ இல்லை உங்கள் பேரை எழுதியிருக்கிறேன், வந்தவுடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ இவர் வந்து முத்துலிங்கம் என்ன பண்ணுறாரு, போய் எனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நூலகர் சொல்கிறாரு, நீங்கள் 311வது ஆள். லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க வரிசையாக 1 2 3 போட்டால் 311வது ஆள் நீங்கள். அவருக்கு மயக்கம் வர்றது மாதிரி 311னா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் படித்து கொடுத்தா நான் 311வது வாரத்தில் தான் நான் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கம் வந்தது. உடனே அங்கே இருக்கிற லைப்ரரியை போய் பார்க்குறாரு. அம்மா நான் வந்து இந்த புத்தகத்து மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது, நிறையா வந்து இந்த நூலை பற்றிய பல்வேறு செய்திகள் வந்திருக்கு,